டிஎஸ்ஏர்நெட் ஆஸ்பிரன்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். அண்ட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசெண்டா நமக்கு ஜூன் 2025 செஷனுக்கான ஆன்லைன்ல நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிருச்சு இல்லையா? சோ அந்த எக்ஸாம்க்கு நம்ம ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றதுனால டீடைல் ப்ரொசீஜர் தான் இந்த வீடியோல பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க உங்க ப்ரௌசர் ஓபன் பண்ணிட்டு csir.nta.ac.in அப்படின்னு இந்த ஒரு வெப்சைட் நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு பேஜ் ஓபன் ஆகும். அண்ட் அதுல நீங்க லேட்டஸ்ட் நியூஸ் அப்படின்னு இந்த காலம்ல பாத்தீங்க அப்படின்னா ஜாயின் சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட் ஜூன் 2025 கிளிக் ஹியர் டு ரெஜிஸ்டர் ஆர் லாகின் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த நீங்க டயலாக் பாக்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அண்ட் இதுல நீங்க லெஃப்ட் கார்னர்ல பாத்தீங்க அப்படின்னா நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்டர் ஹியர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அண்ட் நீங்க ஃபர்தரா ப்ரொசீட் பண்றதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேட்டிவ் புல்லட்டின் வந்து ஃபர்ஸ்டே நீங்க கொடுத்துருப்பாங்க. அதை டவுன்லோட் பண்ணி டீட்டெயிலாக வாட்ஸ்அப் பார்த்துட்டீங்க அப்படின்னா லைக் என்னென்ன இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அதை பண்ணிட்டு அடுத்து ஃபர்தரா மூவ் ஆன் ஆகலாம். அண்ட் இந்த பேஜ்லயே உங்களுக்கு லைக் உங்களோட ஃபீ டீடைல்ஸ் எவ்வளவு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, கேட்டகரி வைஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லும் போதே நீங்க பாத்துக்கலாம். அண்ட் நீங்க அடுத்து ஃபர்தரா கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஒரு கேண்டிடேட்டுக்கும் என்னென்ன தேவைப்படும் எக்ஸாம்க்கு அப்ளை பண்றதுக்கு கொடுத்துருப்பாங்க. லைக் உங்களோட ரீசன்ட் போட்டோகிராஃப் தேவைப்படும், அது எதிர் கலராகவும் இருக்கலாம் இல்ல பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் இருக்கலாம். அண்ட் ரெண்டுமே ஸ்கேன்டாக இருக்கணும், லைக் கலர் போட்டோகிராஃபியும் தேவைப்படும் அண்ட் தென் சிக்னேச்சரும் தேவைப்படும். இது ரெண்டுமே ஜேபிஜி ஃபார்மட்ல தான் இருக்கணும். ஸோ அது மாதிரி நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு சைஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டோக்கு உங்களுக்கு 10 கேபில இருந்து 200 கேபிக்குள்ள இருக்கணும். வேற நீங்க சிக்னேச்சர் பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா 4 கேபில இருந்து 30 கேபி இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் சிக்னேச்சர் நீங்க பிளாக் பிங்க் ப்ரிஃபர் பண்ணுங்க, அது ஒயிட் பேக்ரவுண்ட்ல ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும், விசிபிலிட்டி நல்லாவும் இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், சில சர்டிஃபிகேட்ஸ் லைக் உங்களுக்கு வந்து லைக் கேட்டகரி சர்டிஃபிகேட் தேவைப்படும். இன்கேஸ் நீங்க பிடபிள்யூ கேண்டிடேட் இருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் தேவைப்படும். அண்ட் தென் நீங்க இன்னும் லைக் டிகிரி முடிக்கல, இன்னும் ரிசல்ட்டுக்கு அவைட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த ரிசல்ட்ஸ் அவைட்டிங் சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இந்த மூணு உங்களுக்கு தேவைப்படும் போது அதையும் நீங்க வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்ல இருக்கணும். லைக் நம்ம போட்டோஸ் சிக்னேச்சர் எல்லாமே ஜேபிஜே ஃபார்மெட்ல எடுத்தோம், பட் இது வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்ல தேவைப்படும். அண்ட் அது உங்களுக்கு சைஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 கேபில இருந்து 300 கேபிக்குள்ள தான் சைஸ் இருக்கணும். அண்ட் திருப்பி நீங்க ஃபர்தர் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஐ ஹவ் டவுன்லோடட் த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் ஆஃப் ஜாயின் சிஎஸ்ஆர் யூஜிசி நெட் ஜூன் 2025 அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் பாக்ஸ் இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா நீங்க இன்ஃபர்மேட்டிவ் புல்லட்டின் ரீட் பண்ணிட்டீங்களா, கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, ஓகே தானா, ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணலாமான்னு ஒரு டயலாக் பாக்ஸ் கேட்கும். நீங்க அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபர்தர் வந்து கிளிக் டு ப்ரொசீட் அப்படின்னு இந்த ஒரு பாக்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தர் மூவ் ஆன் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். லைக் இந்த ஒரு பேஜ்ல என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா உங்களோட ஐடென்டிட்டி ப்ரூஃப் கேட்டிருப்பாங்க. மோஸ்டா நம்ம வந்து ஆதார் கார்டு ப்ரிஃபர் பண்ணலாம், ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஈஸியா அவைலபிளாக இருக்கும். அதை தவிர்த்து உங்களுக்கு இங்க வந்து பாஸ்போர்ட் நம்பர், பேன் கார்டு நம்பர் மற்ற எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் நீங்க ஆதார் கார்டை மோஸ்டா ப்ரிஃபர் பண்ணுங்க. அண்ட் ஆதார் கார்டு நம்பரை நீங்க கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ண சொல்லியிருப்பாங்க. ஒன்ஸ் நீங்க ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு அதை நீங்க என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்தரா உங்களுக்கு இந்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்க ஆதார் நேம், உங்க நேம் அண்ட் உங்க டேட் ஆஃப் பர்த் அண்ட் தென் ஜெண்டர் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா பர்சனல் டீடைல்ஸ் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். இதுல ஆல்ரெடி உங்களோட நேம், அது ஃபாதர் நேம், மதர் நேம் மட்டும் ஆல்ரெடி ப்ரீஃபில்டாவே இருக்கும் டேட் ஆஃப் பர்த் வரைக்கும். பட் ஆனா அதுல ஒரு சின்ன எரர் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க நேம் டாட் இனிஷியல்னு இருக்கும். ஸோ அந்த டாட் இருந்தால் அது ஏத்துக்காது. ஸோ டாட் ரிமூவ் பண்ணிட்டு நீங்க பிளேஸ் பண்ணீங்கன்னா ஏத்துக்கும். அண்ட் நீங்க ஒரு பாக்ஸுமே எப்போ டிக் கிரீன் கலர்ல கார்னர்ல டிக் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி டிக் ஆனா மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா அப்படின்னா ரெட் கலர்ல பாக்ஸ் மாறிடும், நீங்க திருப்பி கரெக்டா ஃபில் பண்ணணும். ஸோ இதுல உங்க நேம், உங்க ஃபாதர் நேம், மதர் நேம் மூணுமே நேம் ஸ்பேஸ் இனிஷியல் இருக்கணும், டாட் இருக்கக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட் உங்க டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க, மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிட்டு அதை கன்ஃபர்மேஷன் பண்ண சொல்லுவாங்க. இது கரெக்டான மெயில் ஐடி என்ட்ரு பண்ணுங்க அண்ட் உங்ககிட்ட இருக்கணும். ஏன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு இதுல தான் அப்ளிகேஷன் நம்பர் வரும், டீடைல்ஸ் இதுல தான் வரும், அண்ட் தென் ஓடிபி இதுல தான் வரும். ஸோ கரெக்டான மெயில் ஐடி முதலே கொடுத்துருங்க. அண்ட் தென் ஜெண்டர் கொடுத்துருங்க. அண்ட் மொபைல் நம்பர் பாத்தீங்கன்னா 2 நம்பர் கேட்டிருப்பாங்க. அதுல ரெண்டுமே உங்க வீட்டுல இருக்க நம்பரா பாத்துக்கோங்க. ஒன்னு உங்க பர்சனல் நம்பர் வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா நம்பர் இல்லை அப்படின்னா உங்க அப்பா அம்மா நம்பரை கொடுக்க தவிர ஃப்ரெண்ட்ஸ் நம்பரை கொடுக்காதீங்க. ஏன்னா இன்கேஸ் நீங்க தொலைச்சிட்டீங்க, உங்க பாஸ்வேர்ட் மறந்துருச்சு அப்படின்னா இதுக்கு தான் ஓடிபி வரும். ஸோ 2 நம்பருமே உங்ககிட்ட இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி டைப் கேட்டிருப்பாங்க. நீங்க ஆல்ரெடி ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துட்டீங்க இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அதையும் நீங்க கொடுத்துட்டு அதோட நம்பரையும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பர்சனல் டீடைல்ஸோட காலம் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து ஃபர்தரா கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்க அட்ரஸ் டீடைல் கேட்டிருப்பாங்க. ஸோ இதுல நீங்க அட்ரஸ் ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு பின்கோட் எல்லாமே கரெக்டா கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இது நீங்க கரெக்டா கொடுத்தாதான் உங்க லொகேஷன் கிட்ட இருந்து அதுக்கு எந்த எக்ஸாம் சென்டர் உங்க பிளேஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அதை கரெக்டா பிளேஸ் பண்ணிடுங்க. நீங்க கரெக்டா என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா அடுத்து கீழே பெர்மனன்ட் அட்ரஸும் கேட்கும். இன்கேஸ் உங்களுக்கு பிரசன்ட் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் சேமாக இருந்தால் அங்கே கீழே டயலாக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, சேம் ஆஸ் பிரசன்ட் அட்ரஸ், இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பெர்மனன்ட் அட்ரஸ் கீழே இருக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அதே ஃபில் ஆயிடும். நீங்க ஏன்னா பிரசன்ட் அட்ரஸ் ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டீங்க இல்லையா, அதனால ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிடும். இன்கேஸ் ரெண்டுமே வேற அப்படின்னு நீங்க மேனுவலா திருப்பி ஃபில் பண்ற மாதிரி இருக்கும், லைக் பெர்மனன்ட் அட்ரஸ் வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் தான் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டை கிரியேட் பண்றதுக்கு ஒரு இது ஓப்பன் ஆகும். ஸோ பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா அதில் அப்பர் கேஸ் லெட்டர் இருக்கணும், லோயர் கேஸ் லெட்டர் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கணும், நம்பர்ஸ் இருக்கணும். இது எல்லாமே இருக்கணும். அண்ட் மினிமம் வந்து 8 லெட்டர்ஸ் இருக்கணும். ஓகேவா? இதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு ஈஸியாக செட் ஆயிடும்.
அண்ட் பாஸ்வேர்டை திருப்பி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு வகுப்பாக இருக்கும், அதான் செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. லைக் உங்க அம்மா பேர் என்ன, இல்லை அப்படின்னா உங்க நீங்க ஃபர்ஸ்ட் படிச்ச ஸ்கூலோட பேர் என்ன அப்படின்னு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அதுக்கு ஆன்சரும் உங்களுக்கு தெரியும், அதை நீங்க மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்கேஸ் பாஸ்வேர்ட் மறந்துருச்சு அப்படின்னா இதை வச்சு நீங்க ரெக்கவர் பண்ணிக்கலாம் ஈஸியா. இதெல்லாமே நீங்க ஃபில் பண்ணி முடிச்சுட்டு கீழே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேப்ஷா கொடுத்துருப்பாங்க. அதை கரெக்டா என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ராசஸ் முடிஞ்சிடும். அடுத்து ஃபர்தரா மூவ் ஆகலாம். அண்ட் நெக்ஸ்ட் நீங்க இப்போ கொடுத்த எல்லாமே ஓகேவா, கரெக்டா இருக்கான்னு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கேட்பாங்க. அதுக்கு நீங்க இந்த எல்லா பாக்ஸும் கிளிக் பண்ணிக்கணும். உங்க நேம் கரெக்ட், அப்பா நேம் கரெக்ட், அம்மா நேம் கரெக்ட், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஜெண்டர் எல்லாமே கரெக்டா ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னு சொல்லி அந்த பாக்ஸ் எல்லாமே கிளிக் பண்ணிட்டு அதுக்கு கீழே பார்த்து டிக்ளரேஷன் கேட்பாங்க. இது எல்லாமே ஓகே தான், கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஐ அக்ரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து ஃபர்தரா மூவ் ஆன் ஆகும். இன்கேஸ் இல்ல கொஞ்சம் தப்பு இருக்கு, நம்ம தப்பா பண்ணிட்டு அப்படின்னா கீழே பாத்தீங்கன்னா எடிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா திருப்பி நீங்க பழைய மாதிரி போயிட்டும் அங்க நீங்க ஏதாவது எரர் பண்ணிருந்தீங்கன்னா ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இன்கேஸ் எரர் இல்ல, கன்ஃபர்மேட்டிவ் வரை தான் இருக்கீங்க, ஃபர்தரா மூவ் ஆன் ஆகலாம் அப்படின்னா சப்மிட் அண்ட் சென்ட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில்ல ஓடிபி வரும். நீங்க இப்பதான் ரெஜிஸ்டர் பண்ணும்போது சொல்லியிருந்தேன் இல்லையா, கரெக்டான மெயில் ஐடி கொடுத்துருக்கணும்னு சொல்லி. ஸோ அது அந்த மெயிலுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்க எவ்வளவு பார்த்துட்டு நீங்க என்ட்ரு பண்ணிட்டு இந்த கேப்ஷாவை என்ட்ரு பண்ணிட்டு ஃபர்தர் அடுத்து வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தரா மூவ் ஆன் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் நீங்க ஒரு ஸ்லைடு ஓப்பன் பண்ணீங்க இல்லையா, ஒரு பேஜ் ஓப்பன் ஆச்சு இல்லையா, அங்க போய் லேண்ட் ஆயிடுவீங்க திருப்பி. ஆனா இந்த வாட்டி நீங்க இந்த சைடு வரும், லைக் ரைட் சைடு வந்து உங்க அப்ளிகேஷன் நம்பர் வந்து உங்களோட மெயில்ல வந்துடும். அந்த அப்ளிகேஷன் நம்பர் கரெக்டா பிளேஸ் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் நீங்க செட் பண்ணிருந்தீங்க இல்லையா, அந்த பாஸ்வேர்ட் நீங்க மென்ஷன் பண்ணிட்டு கீழே கேப்ஷா என்டர் பண்ணி லாகின் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்தர் மூவ் நம்ம போயிடலாம். அண்ட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்க. இன்னும் 2 ப்ராசஸ் உங்களுக்கு மிச்சம் இருக்கு. ஒன்று அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும், அண்ட் தென் ஃபீ பே பண்ணணும். ஸோ கீழே உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் என்னன்றதும் ஷோ ஆன் ஆயிடும். அதுக்கு கீழே கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதை நீங்க ஆல்ரெடி ஃபில் பண்ணிருக்கீங்க பாதி, உங்க நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அப்பா நேம், அம்மா நேம், இந்த நாலுமே வந்து நீங்க கரெக்டா இருக்கான்னு வெரிஃபை பண்ணிட்டு அடுத்து நேஷனாலிட்டி, ஐடென்டிட்டி டைப், அதோட நம்பர் என்ன, அதோட கார்டோட நம்பர் என்ன, தென் லைக் ஸ்டேட், கேட்டகிரி, பிடபிள்யூடி கேட்டகிரியான்னு கேட்டிருப்பாங்க. அதுனா எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துருங்க. அண்ட் டயபெட்டிக்ஸ் கேட்டிருப்பாங்க. அண்ட் தென் பேரண்ட்ஸோட ஆனுவல் இன்கம் எவ்வளோன்னு கேட்டிருப்பாங்க, அதையும் நீங்க பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே கேப்ஷா கொடுத்துட்டு பாட்டம் லெஃப்ட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஐ அக்ரின்னு ஒரு டயலாக் பாக்ஸ் இருக்கும். அதையும் டிக் பண்ணிட்டு தான் நீங்க அடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஒன்ஸ் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே சேவ் ஆயிடும். அண்ட் நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. நீங்க ஆல்ரெடி அட்ரஸ் ஃபில் பண்ணனால இதுவுமே ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிருக்கும். அண்ட் அதே மாதிரி தான் பிரசன்ட் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் சேமாக இருந்தால் சேம் ஆஸ் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட் உங்க மொபைல் நம்பரும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க கேப்ஷா என்டர் பண்ணிட்டு அதே மாதிரி தான் ஐ அக்ரி கொடுத்துட்டு நீங்க ஃபர்தரா சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்க மூவ் ஆகலாம். அண்ட் இதுல என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா சிஎஸ்ஆர் ஜூன் 2025 நீங்க எந்த பேசிஸ்ல அப்ளை பண்றீங்க, எதை வச்சு, லைக் நீங்க 4 இயர் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படியா இல்லைன்னா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க. அதை ஃபில் பண்ணீங்க அப்படின்னா லைக் நீங்க எப்ப பாஸ் ஆனீங்க, எந்த இயர் பாஸ் ஆனீங்க, எந்த யூனிவர்சிட்டி, அது எல்லாமே கேட்பாங்க. அண்ட் தென் உங்களோட மோட் ஆஃப் ரிசல்ட் எப்படி, லைக் சிஜிபிஏலயா இல்ல பெர்சன்டேஜ்லாம் கேட்டிருப்பாங்க. மோஸ்டா நமக்கு சிஜிபிஏல தான் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் பாயிண்ட் எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. லைக் நம்ம 10 தான் மேக்ஸிமம் சிஜிபிஏ, அண்ட் அதுல நீங்க எவ்வளவு எடுத்திருக்கீங்க அண்ட் அதை பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணி எவ்வளவு அப்படின்றத மென்ஷன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இன்கேஸ் நீங்க பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல பண்ணல அப்படின்னா அதுக்கான காலம் கீழே இருக்கும். பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை கொடுத்துட்டு இன்னும் எவ்வளவு நாள் லைக் இன்னும் பர்சியூ பண்ணிட்டு இருக்கீங்களா, அவார்ட் வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதையும் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து கேப்ஷா கேட்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஐ அக்ரி கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஃபர்தரா நீங்க மூவ் ஆன். அண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் இல்லை ரிசர்ச் டீடைல்ஸ் இதை நீங்க இருந்தீங்க அப்படின்னா அதை டீடைல்ஸ் கேட்பாங்க. அது இல்லை அப்படின்னா நீங்க நோன் கொடுத்துட்டு ஃபர்தரா மூவ் ஆன் ஆயிடலாம். அண்ட் தென் உங்க மாஸ்டர் டிகிரி பத்தி கொஞ்சம் கேள்விகள் கேட்டிருப்பாங்க. லைக் எப்போ முடிச்சீங்க, எந்த டிபார்ட்மெண்ட், எவ்வளவு, என்ன ஸ்பெஷலைசேஷன் எல்லாமே கேட்டிருப்பாங்க. அதெல்லாமே முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டி நீங்க பிலாங் ஆயிருக்கீங்களான்னு கேட்பாங்க. எஸ் நைஸ் நோன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி அதே மாதிரி கேப்ஷா கொடுத்துட்டு பாட்டம் லெஃப்ட் கார்னர்ல ஐ அக்ரி கொடுத்துட்டு நீங்க ஃபர்தரா வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு போயிடணும். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இங்கதான் லைக் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இடம், இது நல்லா மார்க் பண்ணிக்கணும். நீங்க எந்த பொசிஷன் நீங்க அப்ளை பண்றீங்கன்னு கேட்டிருப்பாங்க. லைக் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கா, ஜேஆர்எஃப்கா, பிஎஸ்டி தான், மூணுமே கிளிக் பண்ணிக்கோங்க மோஸ்டா. அதுக்கப்புறம் மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர், லைக் இங்கிலீஷ் தான் மோஸ்டா நம்ம ப்ரிஃபர் பண்ணிப்போம். ஸோ இங்கிலீஷ் ஆஃப் பண்ணிட்டு உங்க சப்ஜெக்ட் என்ன அண்ட் உங்களோட ஸ்பெஷலைசேஷன் என்னன்னு கேட்டிருப்பாங்க. இன்கேஸ் இந்த சப்ஜெக்ட் ஸ்பெஷலைசேஷன்ல உங்களோட சப்ஜெக்ட் இல்லை அப்படின்னா அதோட கடைசியில் அதர்னு கொடுத்துருப்பாங்க. அதர் கொடுத்துட்டு அது என்ன சப்ஜெக்ட் வந்து நீங்க தனியா மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட வந்து எக்ஸாமோட ஸ்டேட்டை ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அந்த சிட்டி இதை நீங்க பார்க்கும்போது நாலுமே உங்க கிட்ட இருக்க சிட்டியா மோஸ்டா பிளேஸ் பண்ணி ப்ரிஃபர் பண்ணுங்க. அதுல லிமிடெட் ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் உங்களுக்கு எது கிட்டையோ அதை நீங்க பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் வந்து லைக் லாஸ்ட் மினிட் ஹரிபரியை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிட்டு எக்ஸாம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அண்ட் இதை ஃபில் பண்ணிட்டு அப்பா அம்மாவோட குவாலிஃபிகேஷன் அண்ட் இப்போ கரண்ட் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க என்டர் பண்ணிட்டு கேப்ஷா கொடுத்துட்டு அதே மாதிரி தான் ஃபர்தர் ஐ அக்ரி கொடுத்துட்டு நீங்க சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் முடிஞ்சிடும். அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். நம்ம முதலே சொல்லியிருந்தோம் இல்லையா, லைக் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு. உங்க போட்டோ தேவைப்படும், சிக்னேச்சர், இது ரெண்டுமே ஜேபிஜி ஃபார்மெட்ல இருக்கும். அண்ட் சைஸும் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் லைக் என்ன சர்டிஃபிகேட் தேவைப்படுது அந்த சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும்.
இது எல்லாமே ஒன்ஸ் அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்தரா நீங்க சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு மூவ் ஆன் ஆயிடலாம். ஸோ இதோட உங்களுக்கு வந்து லைக் அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் ஓவர் ஆயிடும். இப்போ நீங்க வந்து ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணும் உங்க மொபைல் நம்பரை வச்சு. கீழே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, நீங்க ஃபில் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிட்டு மேல இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா லைக் வெரிஃபை யுவர் மொபைல் நம்பர் கிளிக் ஹியர்னு இருக்கு இல்லையா? ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு கேப்ஷா கொடுத்துட்டு ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த ஓடிபி நீங்க என்டர் பண்ணிட்டு ஃபர்தரா வந்து வெரிஃபை ஓடிபி கொடுக்கணும். இன்கேஸ் வந்து லைக் நீங்க ஒரு பிஸியான ஹவர்ஸ்ல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்கன்னா ஓடிபி டக்குன்னு வராது. ஸோ ரீசன் ஓடிபி கொடுத்தீங்கன்னா திருப்பி ஒன்ஸ் உங்களுக்கு வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் நீங்க வெரிஃபை ஓடிபி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸ் முடிஞ்சிடும். அடுத்து நீங்க கீழே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா? அதை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க முதல்ல வந்தீங்க அதை மாதிரி ஓப்பன் ஆகிட்டு கீழே கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். எல்லாமே ஓகே தானே பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சப்மிட் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது இந்த ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதுல நீங்க வந்து லைக் வெரிஃபை பண்ணணும், எல்லா டீடைல்ஸுமே ஓகே தான், நான் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன்னு சொல்லி நீங்க ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கொடுக்குற மாதிரி. ஸோ எல்லா பாக்ஸையுமே கிளிக் பண்ணிட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் உங்களுக்கு ஒரே ஒரு ப்ரொசீஜர் தான் இருக்கு, அதாவது ஃபீ பேமெண்ட். ஸோ இப்போ உங்களுக்கு இங்க ஷோ ஆகும் உங்க நேம் என்ன, உங்க அப்ளிகேஷன் நம்பர் என்ன, அண்ட் நீங்க எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணணும் கேட்டகரி வைஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க செக் பண்ணிட்டு பே நவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓப்பன் ஆகும். அதை நீங்க எது ஜிபே மூலமாவும் பே பண்ணலாம், இல்ல எஸ்பி அக்கௌண்ட் மூலமா, இல்ல ஐசிஐசி பேங்க் அக்கௌண்ட் மூலமா, இந்த 3 மூலமாவும் நீங்க பே பண்ணிக்கலாம். அண்ட் பே பண்ணிட்டு நீங்க இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு பேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா செக் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் லாஸ்ட்ல இருக்கு இல்லையா? அதுல சக்சஸ்னு வரும். இன்கேஸ் அது சக்சஸ்னு வரல, பட் உங்க அமௌண்ட் மட்டும் டெபிட் ஆயிடுச்சு, ஆனா சக்சஸ் வரல அப்படின்னா பேமெண்ட் இன்னும் ஹோல்ட்ல தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்க அதை பத்தி நீங்க திருப்பி ஒரு தடவை பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்து ஃபர்தரா மூவ் ஆனாங்க. அண்ட் திருப்பி நீங்க சக்சஸ் வந்ததுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா கோ டு டேஷ்போர்ட்னு காட்டும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பழைய மாதிரி வந்துடும். அண்ட் இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு நீங்க காட்டுது இல்லையா கீழே, அதுல நீங்க கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க லைக் பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதை ரொம்ப சேஃபா வச்சுக்கோங்க, ஏன்னா இது உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். அண்ட் லாஸ்ட் மினிட்ல மறந்த டைம்ல ஒரு டைம்லாம் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்டே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு ஆன்லைன்ல நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சேஃபா. அண்ட் லாஸ்ட் டைம் நீங்க அப்ளை பண்ணீங்க, அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணீங்க, நீங்க கிராக் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி இந்த வாட்டி பண்ணலாமா வேணாமா ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த கன்ஃபியூஷனை வேணாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ணி நீங்க எக்ஸாம் ட்ரை பண்ணாதான் தெரியும் அது ஈஸியா இருந்துச்சா கஷ்டமா இருந்துச்சா. அண்ட் நமக்கு இன்னும் ப்ரிப்பரேஷனுக்கும் சாலிடா 2 months இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணலாம். அண்ட் இன் கேஸ் நீங்க ஜூன் 2025 அப்ளை பண்ணி உங்க கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்ம ப்ரொஃபசர் அகாடமில சிஎஸ்ஐ ஜூன் 2025 லைக் இந்த 4 சப்ஜெக்ட் நம்ம கோர்ஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு அட்மிஷன் டீடைல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கீழே நம்பர் கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். All the very best for your exam. Thank you.